ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது பார்த்தீங்களா, சின்ன சின்ன குட்டிங்களா இருக்காங்க. இப்போ ஒரு புது குட்டி வந்திருக்காங்க. அவங்க ரொம்ப புதுசு. இப்போ தான் வந்திருக்காங்க. குட்டி தான், சின்ன குட்டி தான். பால் குடிக்கிற குட்டியை தூக்கிட்டு வந்துட்டாங்கங்க. எனக்கு என்ன செய்கிறேன்னு தெரியலங்க. பால் குடிக்குதுங்க அந்த பிள்ளைங்க. பாவமாக இருக்குதுங்க. அம்மா இல்லைங்க. அம்மா கிட்டேருந்து பிரித்து எங்ககிட்ட குட்டியாந்து விட்டாங்கங்க. இப்போ நான் புட்டி பால் கொடுத்தா தான் அதை குடிக்கும். இலை கடிக்க தெரியல என்னம்மா அதுக்கு. என் பின்னாடி தான் சுற்றுது, இல்லைன்னா அழுகுது. நான் காணோம்னா அழுகுதுன்னா எங்கேயும் போகவும் முடியல, வர முடியல. இப்படிலாம் பண்ணுறாங்கங்க என்னை வச்சுட்டுங்க. எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த குட்டியை தூக்கியாந்து விட்டுருக்காங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி வேலைக்கிழமைங்கிறனால வீடு வாசல் ஃபுல்லாகவே கழுவிட்டேன். இப்படி தாங்க வீட்டுக்குள்ளே ஆடு ஒரே அமக்கலம் பண்ணுங்க. எல்லா ஆட்டுக்குட்டி பூரா வீட்டுக்குள்ளே வந்துடுதுங்க. நான் சமைக்கலைங்க. அப்புறம் என்னை சமைக்கவே விட மாட்டேங்குதுங்க. எல்லாம் யூரின் அது இதுன்னு பேஞ்சிட்டு போயிடுதுங்களா. இன்றைக்கி வீடு எல்லாம் கழுவுனேன். நாளைக்கு வெள்ளிக்கிழமையாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக. நான் ரொம்ப நாளாச்சுங்க வீடியோ போட்டு. என்னோடய வீடியோ நான் போடுறதில்ல, லைவுக்கு நான் வர்றதில்லைங்க. என்ன பண்ணினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய இது 5 ஜிபிங்க. என்னோடய ஃபோன் 4 ஜிபிக்கு நெட்டு போடுறாருங்க. 4 ஜிபிக்கே போடுறாரு. அதனால் நெட்டு பற்ற மாட்டேங்குதுங்க எனக்கு. இப்போ 2 மாதம் அப்படி தான் பண்ணுறாரு. வேணும்னே பண்ணுறாருங்க. நான் வீடியோ போடக்கூடாது, நான் நல்லா வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணுறாருங்க. சரி, என்ன செய்கிறதுங்க அப்படிங்கிறத லைவு போட முடியாது. லைவு போடாமல் இருந்தனால எனக்கு வாட்சிங் அவர் ஃபுல்லாகவே குறைஞ்சிச்சு. இப்போ என்கிட்ட இருக்கிற வாட்சிங் அவர் 700 மட்டும்தான் இருக்குங்க. அப்புறம் கிருணிப்பழம் வாங்கிட்டு வந்தேன். அது என்னடான்னா ஃப்ரிட்ஜிலே வச்சிட்டேன் போல் இருக்குது. ஃப்ரிட்ஜில் வச்சனால பழுக்க மாட்டேங்கிச்சு, காயாகவே இருக்குது. சரி, ஜூஸ் போட்டேன். ஜூஸ் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே இல்லைங்க. அது காயாக இருக்கிறனால ஒரு மாதிரி கட்டியாக, ஒரு மாதிரி சக்கையாக இருக்குதுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப ஆசையாக போட்டேன் இந்த வெயிலுக்கு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. குடிக்க முடியலங்க. சரி, இந்த பழத்து மேலேயாவது கொஞ்சம் சீனியை தூவி அதையாவது சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. ஆனால் ரொம்ப வெயிலுங்க, பயங்கரமான வெயிலுங்க. அதுக்காக தாங்க. அப்புறங்க அந்த குட்டீஸ்க்கு ஏதாவது பேர் வைக்கலாங்க. என்ன பேர் வைக்கலாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கங்க. நான் அப்படியே எடுத்து சீவின் தூவி நான் சாப்பிட்டேங்க. மத்தியானத்துக்கு சேர்த்து நான் சமைச்சிட்டேன். லெமன் சாதமும் கொண்டக்கடலை கிரேவியும் வச்சேன். நல்லா இருக்கான்னு தெரியல, அதுக்கு செட் ஆகுமான்னு தெரியல. சரின்னு வச்சாச்சுங்க. வேறு மொக்கிதுங்களா, கொசு வேறு பயங்கரமாக இருக்குதுங்க. சரியான வெயிலாக இருக்குதுங்க. எங்கேயும் வெளியில் போக முடியல, வர முடியல. என்ன செய்கிறதுனே தெரியலங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. நான் ரொம்ப நாளாச்சு என் ஃபுல் வீடியோவை பார்க்க மாட்டேங்கிறீங்க. என்ன செய்கிறேன்னு தெரியலங்க எனக்கு. நான் வரையில் திருவிழாக்கு போயிட்டு வரையிலங்க முருங்கைக்காய் எங்கள் வீட்டில் காய்ச்சது நிறையாவே பிடுங்கிட்டு வந்துட்டாங்க. அவங்க வீட்டில் இருந்து வரையிலைங்க நல்லா இருந்துச்சு, பெருசு பெருசாக இருந்துச்சுங்க. ஆள் இல்லாதனால யாரும் பிடுங்கிட்டு போயிடுவாங்க. நான் பிடுங்கிட்டு வந்துட்டேங்க. எங்கள் வீட்டில் இருக்குதுங்க தென்னை மரங்க, 2 மரம் இருக்குங்க. ஆனால் ஒன்றுத்துக்குமே ஆகாத மரங்க. ஆனால் நல்லா காய்க்கிங்க. ஆனால் நம்ம பிடுங்கி தான் யூஸ் பண்ண. என்னங்க நான் இப்படி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, நாங்கள் பிடுங்கினாலே அக்கம் பக்கத்து வீட்டில் விழுந்தோன்னே லவுக்கும் தூக்கி வச்சுக்கிறாங்க. எங்கள் வீட்டில் விழுந்தால் அது எங்களுக்கு தான் சொந்தம், உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிடுறாங்கங்க.